தூத்துக்குடி அருகே வெள்ளம் சூழ்ந்த முல்லைக்காடு கிராமத்தில் பிரசவ வலியில் துடித்த கர்ப்பிணி பெண் ஒருவரை திருநங்கைகள் சிலர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது வழியில் சரக்கு வாகனத்திலேயே ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வழியிலேயே சரக்கு வாகனத்திலேயே ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. தாயும் செய்யும் நலமுடன் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? விவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தின் தூத்துக்குடி திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் இந்த முள்ளக்காடு என்கிற கிராமம் வந்திருக்கிறது. இங்கு கடுமையான வெள்ள சேதம் ஏற்பட்ட இந்த நிலையிலே கற்பகவள்ளி என்ற அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ வாகனங்களுக்கு பல முறை தொடர்பு கொள்ள வேண்டும். அங்கு போதிய வசதி இல்லாத காரணத்தினால், இணைய வசதியோ மின்சாரமோ இல்லாத காரணத்தினால் எளிதாக மருத்துவ வாகனங்கள் எதுவும் அங்கே செல்ல முயலவில்லை. இதையடுத்து ஒரு சரக்கு வாகனம் ஒன்றில் அந்த தாயை ஏற்றி அங்கிருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அரசு மருத்துவமனைக்குள் சரக்கு வாகனம் கூட செல்ல இயலாத அளவிற்கு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்குள் சரக்கு வாகனம் கூட செல்ல இயலாத அளவுக்கு வெள்ள நீர் வழிந்தோடும் காரணத்தினால் அங்க இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த பெண்ணை பத்திரமாக சரக்கு வாகனத்திலே ஏற்றி வந்தார்கள். இருந்தும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிவிரிகின்ற நேரத்தில் அந்த சரக்கு வாகனத்திலேயே அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் விரைந்து வந்து தாயையும் சேயையும் மீட்டு படகில் ஏற்றி படகு மூலமாக அரசு மருத்துவமனை தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலே சேர்த்தன. அங்கு அவர்கள் இருவரும் நலமாக இருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சார், தற்போது வழியிலேயே சரக்கு வாகனத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண் குழந்தை, அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா சார்? நிச்சயமாக. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக பல இடங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமமும் கடுமையான வெள்ள பாதிப்புக்குள்ளாகி அங்கு எந்த ஒரு தொலைத்தொடர்பும் மின் இணைப்பும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே மருத்துவ வாகனங்கள் எதுவும் வரவில்லை. நிறைமாத கர்ப்பிணியான அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்ட நேரத்தில் உதவிக்கு அங்கிருந்த திருநங்கைகள் ஒன்று கூடிதான் சரக்கு வாகனத்தை ஏற்பாடு செய்து அதில் பத்திரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அந்த சரக்கு வாகனம் கூட அரசு மருத்துவமனைக்குள் செல்ல இயலாத நிலைதான் இருந்தது. தற்போது தேசிய பேரிடர், அதாவது மாநில பேரிடர் மீட்பு துறையினர் அந்த தாயையும் சேயையும் மீட்டு படகு மூலமாக அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையிலே அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர்கள் இருவரும் நலமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.